பர்வதமலையை பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா சிவபெருமானோட ஆலயத்தை தாங்கின ஒரு மலை. பர்வதம்னா மலை, மலைகளுக்கெல்லாம் மலை தான் இந்த பர்வதமலைன்னு சங்க காலத்திலிருந்து இன்றளவும் சொல்லப்படுது. இந்த மலையோட முழு தோற்றத்தை இந்த வீடியோவில் பார்க்கும்போதே எவ்வளோ கடுமையானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சிவன் கோயிலை பார்க்கறதுக்காக ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும் இந்த பயணம். மொத்தத்தின படிக்கட்டு வரும், படிக்கட்டு ஏதோ முடியுது, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான் இருக்கும். இங்கே மலை ரிட்டர்ன் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 400க்கும் 100க்கும் மேற்பட்ட படிகள்னு சொன்னேன். எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்பா போடு. அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம், வந்தீங்கன்னா தண்ணி மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தவிச்சு வாக்கி தண்ணி கூட கிடைக்காது. நம்ம இத்தனை நாளாக யூடியூப்ல இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு இருந்த பர்வதமலையோட கடப்பாறை எண்டில் தான் அந்த பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். செம்ம ரிஸ்க் ப்ரோ, முடியல, நாங்க முடியல, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பயணத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நாங்கள் செஞ்சது திருவண்ணாமலை நோக்கி பயணம் மேற்கொண்டோம். காலையில் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக நம்ம வீட்டிலேருந்து 144 கிலோமீட்டர் கடந்து திருவண்ணாமலை வந்துட்டோம். பட் இருந்தாலும் இங்கேருந்து பர்வதமலைக்கு போனோன்னா 43 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோம். போயிட்டு உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். திருவண்ணாமலையிலேருந்து உங்கள் ஊர் 100 கிலோமீட்டர் இல்லை அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மலை ஏறுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா முன் அனுபவம் எங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து எங்கள் ஊர் 170 கிலோமீட்டர். அந்த டயர்டில் வந்து நாங்கள் மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எப்பா இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்பட்டு வந்தோம். இது கஷ்டம் இல்லை, இதுக்கப்புறம் ஏறும்போது தெரியும். பர்வதமலையோட முகடு மல்லிகார்ஜுனன் என்று அழைக்கப்படுற சிவபெருமானோட ஆலயம், அதோடு சேர்த்து அன்னதான கூடம்னு இந்த மலையை 3ஆக பிரிக்கிறான். டாப்பு தாண்டா போக போகிறோம். போலாம்டா. பெரிய மலை தொடர் போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் எப்படியோ, இனிமேல் நீங்கள் பர்வதமலைக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. சாப்பிடு சாப்பிடு, ஏறணும் இன்னும் இனிமேதான் ஏற. நாங்கள் காலையில் இங்கே வந்ததும் இந்த பாட்டிக்கல்ல தான் தோசை சாப்பிட்டோம். ஜஸ்ட் ஒரு தோசை 12 ரூபா தான். சாப்பிடாமலாம் இந்த மலை ஏற முடியாது. நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டே நீங்கள் மலை ஏறுங்க. ஒன் டே ப்ரீவியஸாக இங்கே வரவங்க இங்கே ரூமும் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் தங்கி ஸ்டே பண்ணிவிட்டே நீங்கள் மலை ஏறலாம். அது தெரிந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டராவது இருக்கும். நீங்கள் பைக்கில் வந்தால் சூப்பர், இல்லைனா ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், இல்லை நடந்தே போகலாம். காலையில் 4 மணி வீட்டில் வண்டி எடுத்தோம். இங்கே வந்து சேர்கிறதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. இந்த 4 மணி நேரம் ட்ராவலு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. இப்போ தான் நம்ம பர்வதமலை ரீச் ஆகிருக்கோம். பட் இது இன்னும் இதோட முடியல. அங்கே போயிட்டு ஏறும்போது இது இன்னும் டஃப்பாக தான் இருக்க போகுது. வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குங்க. இதோட ஃபுல் வியூவும் பாருங்களேன். அந்த டாப்புக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த டாப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரி மாதிரி தான் இருக்கும். அந்த கடப்பாறை பாதையும் திரும்ப வர்றதுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஸ்டீல் படிக்கட்டும் தான். எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ தூரம் போகணும். இது இல்லையா, இது நம்ம இந்த டைமில் வந்துடுறோம், நவம்பர் அந்த மாதிரி டைமில். இது வந்து கொஞ்சம் இதாக. இப்போ நீ மலை ஏறிட்டு இருக்காப்பான்னு யாராவது என்கிட்ட கேட்டால் அதுக்கு எனக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. ஏன்னா 3 கிலோமீட்டர் நம்ம வந்து நார்மல் தரையில் நடந்து போகணும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு மலை ஏற ப்ராசஸே ஆரம்பிக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. பர்வதமலை ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் யாரும் நினச்சி வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே செலவாயிடும்.
ஏன்னா ஏறுறதுக்கு 3 மணி நேரம், இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம், அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம். அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம், வந்தீங்கன்னா தண்ணி மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தவிச்சு வாக்கி தண்ணி கூட கிடைக்காது. நம்ம பைக்கை பார்க் பண்ண இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து தான் மலையோட அடிவாரத்துக்கு வரணும். மலை உச்சிலேருந்து பார்த்தா அந்த 3 கிலோமீட்டர் பாதை வந்து சின்ன கோடு மாதிரி தெரியும். அதை நீங்கள் வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. ப்ளஸ் இந்த கிணறுக்கு பக்கத்தில் தான் அன்னதான கூடம் இருக்குது. 24/7 எனி டைமும் அன்னதானம் தராங்க. ஒன் வே மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த பாதை தான் மலை ஏறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ரெக்கிங். மலையேற ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு 1263 படிகளுடைய ஒரு படிக்கட்டை நம்ம கிராஸ் பண்ணோம். அப்படியே தொடர்ந்து போயிட்டுருப்போம் வாங்க. Few moments later. ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே மலை ஏறிட்டு ரிட்டர்ன் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கே முடியல. தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே இதுவும் ஒரு டஃப்பான மலை தான். தமிழில் ஒரு எழுத்தை மாற்றினா அந்த வார்த்தைக்கான மீனிங்கே டோட்டலாக மாறிடும். அடிங்கிறதுக்கு படின்னு சொன்னதுனால சின்ன கான்வர்சேஷன். ஏறக்குறைய ஒரு 4100க்கும் மேற்பட்ட படிகள் இருக்கு. 4100க்கும் மேற்பட்ட படிகள்னு சொன்னேன். எனக்கு அக்யூரேட்டா தெரியல. 1360 படி. 1360 படியா? இன்னும் அதுக்கப்புறம் கல்பாறை. இப்ப இந்த பாதைக்கு பேர் என்னயா? இது படிக்கட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கல்லுப்பாறை, கல்லா இருக்கும், கல்லு மேல நடந்து போகணும். அப்புறம் ஆகாய படிக்கட்டுன்னு இருக்காம செங்குத்து பாறை. செங்குத்து பாறையா? அப்புறம் கெடப்பாறை, அப்புறம் எம்பெருமான் மல்லிகார்ஜுனம். அது ஏறிக்கலாமா? சரி, ஓகே, நான் பார்த்துட்டு. ஓகேயா, போயிட்டு வரோம். இந்த மலையேறத்தில் ஒரே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. மேலே இருக்க அந்த தாவரங்கள்லாம் போயிட்டு வானத்தை மூடுறதுனால வெயில் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. பாதி தூரம் வந்துட்டுமா? இன்னும் இருக்குண்ணே. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. மொத்தம் எவ்வளோ, எத்தனை படிக்கணும்? கொஞ்சம் தூரம் தான் படிக்கட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி பாறை மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்படி போகணுமா? 2 hours ஆகும். 2 hours ஆகுமா? மொத்தம் எத்தனை படிக்கட்டு வரும்? படிக்கட்டு தூரம் முடியுது, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது பாறை தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி 1263 படிகளும் இதோட முடியுதுங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அது தொடர்ந்து நம்ம வெறும் பாறையில் மட்டும் தான் நடந்து போகணும். அதாவது சின்ன சின்ன கல்லுங்களை அடுக்கி ஒரு வழி மாதிரி கட்டியிருந்தாங்க. படிக்கட்டிலே நம்மளால் நடக்க முடியல, இதில் எப்படிங்க நடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா கீழே இருந்து நம்ம கொண்டு போய் பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு வந்த வாட்டர் கேன்களெல்லாம் பல பேர் மூட்டையை கட்டி கீழே கொண்டு வந்து போட்டாங்க. காட்டில் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதனால் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு பருவதமலை போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த வாட்டர் கேனை ஆஃப்டர் யூஸிங் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுனால தான் தைரியமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். சின்ன வருத்தம் என்னென்னா, வேறு யாராவது யூஸ் பண்ண இன்னும் ஒரு 10 வாட்டர் கேன் மேலேருந்து கலெக்ட் பண்ணி கீழே வந்து போட்டிருக்கலாமேன்னு. நான் நெக்ஸ்ட் டைம் போனால் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனீங்கன்னா எனக்காக நீங்களும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் கேனில் தண்ணி திந்துருச்சுன்னா பாதி மலையை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வாட்டர் சப்ளை கிடையாது. மேலே போனதுக்கப்புறம் தான் தண்ணி கிடைக்கும். நானே தட்டு தடுமாறி முட்டி மோதி மேலே ஏறி வந்துட்டு இருக்கேன். இவன் இங்கிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு வார்த்தைக்கோசம் தானா? மக்களே, மணி இப்போ கரெக்டாக 11:45. யாருமே காலையில் 9 மணிக்கு மலை ஏறாதீங்க. 11:45க்கு இங்கே வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் வெயில் மண்டையை பொழந்துரும். ஸோ அதனால் காலையில் ஒரு 4 மணிக்கு நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மதியத்துக்கு மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே வர ஃபீல் தான் இருக்கும், நிழலாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தான் எந்த ஒரு மரமும் இருக்காது, எதுவுமே இருக்காது.
எப்பா இவ்வளோ பேர் வேண்டுதல் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இறங்குறதுக்கு 4 மணி நேரமோ 4:30 மணி நேரத்துலயே இறங்கிட்டேன். ஏன்னா அது பாட்டு ரிவர்ஸ்ல இறங்குறோம்ப்பா பயத்துல. பருவதமலையை பற்றி நம்ம பேசணுன்னா ஃபஸ்ட்டு அதோட ஆபத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதில் 50% இந்த செங்குத்து பாறை தான். இங்கே தான் அந்த கடப்பாறை பாதையும் இருக்குது. அதாவது பாறையில் வெறும் கடப்பாறை மட்டும் தான் அடித்து வச்சுருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 90 டிகிரி நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறணும். நாம் இவ்வளோ நேரம் பயத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பருவதமலையோட கடப்பாறை பாதைக்கு வந்துட்டோம். இந்த ஏணியை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பாதை தான். அவர் பார்த்தாரு, டக்குன்னு ஏறிட்டாரு. நீ ஏன் இன்னும் அவரே பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் ஏறிடான்னு எனக்குள்ளே இருக்கவன் சொன்னான். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பேக்க பேக்க அப்ப இந்த மாதிரி இருக்குல கரெக்ட்டா அப்படியே பேக் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பாதி கடப்பாறை பாதையை கிராஸ் பண்ணிட்டேன். கைப்பிடியை பாருங்களேன், சைக்கிள் செயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து வெயிலும் ரொம்ப கொளுத்துது. கரெக்டாக பாருங்க, அவர் அந்த கம்பியை பிடிச்சி ஏறாருல, இதனால தான் கடப்பாறை பாதைன்னு அதுக்கு பேர் வந்தது. வெள்ளையங்கிரி எப்படி இருக்கும்? வெள்ளையங்கிரி மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்து ஏறுப்பா அப்படின்னு சொன்னேன். நம்ம இதனால யூடியூப்ல இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு இருந்த பருவதமலையோட கடப்பாறை எண்டில் தான் அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. எப்படி இருந்தது? ஐயோ செம்ம ரிஸ்க் ப்ரோ, முடியல தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம். ஆனா செம்ம ஜாலி, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது. வந்தால் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் கஷ்டம்தான், உண்மைதான் அது. ரொட்டி செட்டில் கிட்ட எல்லாம் முக்கிய அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. இதுல நான் சொன்ன மாதிரி அந்த ரோப் ஒன்று போட்டு எப்படி இருக்கும்? ஐயோ அச்சல் விடுவான்னு தெரியாது. கர்ணம் தப்புனா மரணம்பாங்க. அதுக்கான ஃபுல் மீனிங்கை நான் இன்றைக்கி பார்த்துட்டேங்க. இந்த கடப்பாறை பாதையை கிராஸ் பண்ணதும் வந்துட்டோன்னு நினைக்க வேணாம், இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். இந்த கஷ்டமான பாதையை கடந்து வந்ததுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு கருங்கல் மண்டபம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இங்கே பல பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைங்க, அப்படியே கிளம்பிட்டேன். நீங்கள் இந்த மலையை ஏறும்போது தான் உங்களால் உணர முடியும். அந்த எல்லோ பில்டிங்கை நீங்கள் ஏறும்போது கீழேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா கிட்ட வரும் அப்படின்னு. ஒரு வழியாக வெற்றிங்க 3 மணி நேரம் கடந்து அந்த எல்லோ பில்டிங்க்கு வந்துட்டேன். அதுதான் டாப்பும் கூட. அந்த எல்லோ பில்டிங் என்னென்னா அன்னதான கூடம். இந்த பில்டிங் ஒட்டின மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அதில் தான் மழைநீரை சேகரித்து ஃபில்ட்ரு பண்ணி எல்லாருக்கும் தராங்க. ப்ளஸ் இங்கே டெய்லியும் மதியம் 2:45 மணிக்கு அன்னதானம் தராங்க. ஓகே, பக்கத்து வீட்டு கட்டையில் படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காப்புல. நீ கலக்கு சித்தப்பா, எல்லாருக்கும் இந்த குடுப்பனை கிடைக்காது. இவ்வளோ உயரத்தில் வந்து இப்படி உயரமாக படுத்திருக்க அந்த பாக்கியத்தை சொன்னேன். சூப்பர்ல. சாதாரணமாக ஒரு மாடி வீடு கட்டினாலே பாதுகாப்புக்காக சிமெண்ட் கட்டை கட்டுவோம். ஆனால் இவ்வளோ ஹைட்டில் இங்கே பாருங்களேன், ஒரு 8 mm ராடு, அதை சுற்றி ஒரு சின்ன இரும்பு வலை மட்டுமே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பக்கத்தில் போய் நிற்கும்போது உங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த மலை ஏறும்போது கிராஸ் பண்ணி வந்த பாதை அப்படி உங்களுக்கு பயமே மறுத்து போயிடும். ஒரு புது விதமான ஹாப்பினஸ் தான் க்ரியேட் ஆகும். ஒரு நாள் நீங்களும் இங்கே வந்து அதை அனுபவித்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
நான் வீடியோட தொடக்கத்திலே சொன்னேன், நம்ம நடந்து போகிற இந்த 3 கிலோமீட்டர் பாதை மலை உச்சிலேருந்து பார்த்தா ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும்னு. தெரியுதான்னு பாருங்கள். நம்ம நடந்த அந்த ரோட சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியுதா உனக்கு? தெரியுது. கொஞ்சம் டக்குன்னு பிளான் போட்டு ஆரம்பித்தாலும் நல்லபடியாகவே நம்ம மேலே வந்து கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு வெளில வந்துட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், இட்ஸ் எ சேலஞ்சாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் மனசில் நான் நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இந்த மலையை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த மலை மேலே ஏறி நிற்கும்போது ஒரு கெத்தாக உணர்வீங்க. அப்படி தான் நாங்களும் உணர்ந்தோம். இந்த நாள் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் எங்களுக்குலாம் அமைஞ்சுது. சும்மா ஒரு பெருமைக்காகவும் இல்லை சொல்லுங்கிறதுக்காக சொல்லலை. காலையில் 9:15க்கு நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம். இங்கே 12:00 தான் ஏறி முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4500 அடிக்கு மேலே ஏறி இருக்கோம். வரும்போது ரொம்ப கரடமுரடான பாதைகள் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மறக்க முடியாத ஒரு நல்லா இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமே, நாங்களே நடக்கும்போது தடுமாறிட்டு இருந்தோம். ஆனால் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை வயசானவங்களா இருக்கட்டும் அவங்களே அசால்ட்டாக ஏறிட்டு கீழே வரும்போது எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, பார்த்துருங்கப்பான்ட்டு. சூப்பர். சிவபெருமானை பார்க்க வந்துட்டு நெத்தியில் பட்டு அடிக்கலைன்னா எப்படி? ஒரு 1.5 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இறங்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இறங்க மனசே வரல, ஏன்னா ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணுறாதீங்க, வந்து பாருங்கள், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கிட்டு நாம தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல போயிட்டு அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வரும்போது தான் மனிதர்களாகிய நாமெல்லாம் சாதாரணமான ஒன்றுன்னு நமக்கு தெரியும். இயற்கைக்கு மீறின ஒன்று எதுவுமே கிடையாது.